லிஸ்ட்லயே பிராண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். ஹாய் பிடிஃபே, நான் தான் உங்கள் பாலாஜி. வணக்கம் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்லி என்னோட கண்டெஸ்ட்டில் வின்னரான சிவா ப்ரோ பிரியாணி நல்லா இருக்குது சாப்பிட்டுட்டு போயிட்டு சூப்பர் ப்ரோன்னு சொல்லிட்டு நான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்னை பற்றி ஏன் வீடியோ போடல, நான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அதே மாதிரி இந்த வாரமும் அதே பிரியாணி கண்டெஸ்ட்டு தான். நான் வந்து வேறு பானிபூரிலாம் வைக்கலாமா, இல்லை சோளாபூரி வைக்கலாமா, இல்லை பேல்பூரி வைக்கலாமான்னு பார்த்தேன். வேணாம், பிரியாணியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரியாணி கண்டெஸ்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் நேமை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, என் பேர் பாலாஜி. இது வந்து இந்த சேனலில் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கண்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்ன கண்டென்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி ஃபுட் கண்டென்ட் மாதிரி ஃபுட் கண்டஸ்டண்ட்டை தேடி போய் அவங்க கூடயே உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இந்த தடவை வந்து நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். பிளான் இல்லை, இந்த தடவை ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். 10 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்கிறத விட 10 லேக் ஃபேமிலியை வந்து நான் ஜாயின் பண்ணணும் நம்மளோட சேனலில். கன்ஃபார்ம் நடக்கும். இங்கே திங்க் பண்ணலை, இங்கேயும் சேர்த்து திங்க் பண்ணியிருக்கேன். இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாட்டு என் கண்ணிலேருந்து எப்படி சொல்கிறது, என் காதுலேருந்து ரத்தம் வந்தாலும் சரி, என் மூக்கிலேருந்து மூக்கு எங்கே இருக்குது, என் கண்ணு காது மூக்கிலேருந்து எந்த இடத்துலேருந்து ரத்தம் வந்தாலும் சரி, வீடியோ மட்டும் போடாமல் இருக்கவே மாட்டேன். அது 11 மணியாக இருந்தாலும், 1 மணியாக இருந்தாலும், 2 மணியாக இருந்தாலும் வீடியோ கன்ஃபார்ம் வரும். அதை பார்க்குறது உங்களோட எப்படி சொல்ல ஒரு சின்ன வேலை. அதாவது வீடியோ வந்து ரொம்பலாம் இருக்காது, 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக அப்படி பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிரும். அப்புறம் நீங்கள் வந்து சரி நம்ம வீடியோ பார்க்கலன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பழகிடுவீங்க. ஓகே ஏதோ பேசிட்டு ஏதோ பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம பிரியாணி கண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட நேம் ஓகேவா, அந்த வாரத்தில் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நியூவாக பார்க்குற காய்ஸ் ப்ளீஸ் உங்கள் நேமை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் வந்து அனுப்பும்போது உங்கள் டேட்டு கூட போட்டுக்கோங்க. இந்த டேட்டில் நான் அனுப்பியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பேர் வந்து ஒரு அர்ஜுனாக இருக்குன்னா அர்ஜுன், நான் இந்த டயத்தில் பார்த்தேன் உங்கள் வீடியோவை, டயத்தோடு மென்ஷன் பண்ணுங்கள். டயத்தில் பார்த்தேன், அந்த டேட்டில் பார்த்தேன் நான் வந்து. அப்போ நான் வந்து அது வந்து தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதனால் சொல்கிறேன்னா கமெண்ட்ஸில் வந்து தெரிய மாட்டேங்க அக்யூரேட்டாக வரல, யூடியூப்பில் வரல. அன்றைக்கே வந்து ஒரு 2-3 பேர் விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளியராக வந்து பப்ளிஷ் ஃபார் ஆல்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு அதுக்குள்ளே போய் பார்த்தா இருக்கிற இவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாரி நீங்கள் வந்து திரும்பி வந்து இந்த வீக்கில் வந்து கொடுங்க. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி நான் பார்க்காம தான் எடுக்க போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு நம்ம வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் ஓகேவா. அண்டு நீங்கள் உங்களை பற்றி சொல்ல போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு எப்படி சொல்ல நல்லாயிருக்கும். நம்ம ஒரு பிடிஎஃப் எப்படி சொல்ல நம்மளோட பிடிஎஃப்லேருந்து ஒருத்தரை போய் நான் நேராக போய் R15 பிக் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் தங்கம், நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் தங்கம், நான் வண்டியில் R15 வருவோம் தங்கம், நீங்கள் உட்காந்துருங்க. நம்ம வந்து உங்களை ஏற்றிட்டு போயிட்டு ஏதாட்டும் ஒரு நல்ல கடை, உங்களுக்கு தெரிஞ்ச கடை தெரியாத கடை, அதுவே இன்ஃபேக்ட் இல்லை நான் சொல்லுவேன், போயிட்டு சாப்பிட்றோன்னு சொல்லும் போது பிரியாணியோட அன்றைக்கி சாப்பிட்ட பிரியாணி அப்படியே டெம்ப்ட் ஆகுது. இன்னி பண்டாரமாக இருக்கேன் பாலாஜி. என்ன பாலாஜி நீ போ. சரி ஓகே விடுங்க. ஸோ நம்ம வந்து பிரியாணி சாப்பிடுவோம் ஓகேவா. இந்த வீக் பிரியாணி கண்டெஸ்ட்டில் மேக்ஸிமம் கரெக்டாக நேமு, டேட்டு, டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. யார் வின்னரோ நான் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே 2 நாளுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிடுவேன் ஓகேவா. அதுக்குள்ளே ஒரு வீடியோ போட்டுருவேன். அவங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் நான் சொன்ன பிறகு நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பரு, உங்கள் லொக்கேஷன், அக்யூரேட் லொக்கேஷன். ஏன்னா இந்த தடவை நான் லொக்கேஷன் தேடி அலைஞ்சி ரொம்ப சுற்றிட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் அக்யூரேட் லொக்கேஷன் மட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. பாலாஜியோட வண்டி சண்டே உங்கள் வீட்டில் நிற்கலைன்னா ஸ்டாண்டு போட்டு பக்கத்தில் நின்றுட்டு வருவேன் சரியா. சரி நிற்க வச்சுட்டு வருவேன்னு சொல்ல வந்தேன். காமெடி நல்லா இலக்கிய எவ்வளோ இருக்குது. சரி ரைட்டுக்கு ஓகே காய்ஸ். இதுக்கப்புறம் இன்னொரு கண்டென்ட் யோசித்தேன், பட் அது வந்து ஒத்து வருமா தெரில. பட் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் அவங்க அம்மா எப்படி சொல்ல ஒரு செகண்ட் லைட்டு டிப் ஆகிட்டு, எல்லார் வீட்லேயும் வந்து அவங்க அம்மா எப்படி ஐயோ இருங்க காய்ஸ், எல்லார் வீட்லேயும் அவங்க அம்மா பண்ணுற சாப்பாடு அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு தான் பிடிக்கும். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணுற சாம்பார் சாதம் இல்லை, சாம்பார் வச்சு ரைஸ் வச்சு அவரைக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அதுவே வந்து கறி குழம்பு அடி வெள்ளை சோறை வச்சு கறி குழம்பு தழும்பு ஊற்றி பக்கத்தில் வந்து சிக்கன் பொரிச்சதை வச்சு முட்டையை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கம் வடா அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லார் வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். சில பேர் வீட்டில் ஒருத்தவங்க அம்மா வந்து
மீன் குழம்பு நல்லா வைப்பாங்க, கருவாடு குழம்பு நல்லா வைப்பாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இப்போ இந்த குக் வித் கோமாளியில் அவங்க வீட்டில் வந்து இது இந்த கண்டஸ்ட் யாருமே பண்ணதில்லை. பட் யோசித்தேன். பட் ரியாலிட்டியில் கரெக்டாக இருக்குமான்னு தெரில. பட் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா வந்து இன்றைக்கி எப்படி சொல்ல, இப்போ ஒரு ஒரு மீன் குழம்பு நல்லா வைக்கிறாங்கன்னா, நான் வந்து நீங்கள் சொல்லலாம் எங்கள் வீட்டில் இது ஸ்பெஷல் ப்ரோ வந்து சாப்பிட்டு பாருன்னு சொல்லலாம். நான் வந்து கூச்சமே விட மாட்டேன் காய்ஸ், வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட. ஸோ அந்த கண்டென்ட் தான் யோசித்தேன். பட் சரிப்பட்டு வராது. பட் இருந்தாலும் பண்ணலாமா? இப்போ ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் இப்போ வந்து கேர்ள்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து ப்ரிப்பரேஷன், இப்போ சில பேர் வீட்டில் தங்கச்சி ரசமே வந்து விஷம் மாதிரி வைக்கும். அதுக்காண்டிலாம் என்னை கூப்பிட்டு வந்து என் தங்கச்சி ரசம் வைக்கும், நீ சாப்பிட்டு பாரு, அடுத்த நாள் அவன் சோழி முடிஞ்சிடும், அந்த மாதிரிலாம் ஆப்பு வச்சிடாதீங்க, சும்மா சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி யோசித்தேன். பட் ரியாலிட்டியில் வந்து யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்காது, செட் ஆகாதுன்னு தோணுச்சு. அதனால தான் அது வேண்டான்னு சொன்னேன். சப்போஸ் இந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கண்டென்ட் மேக் பண்ணுங்க ப்ரோன்னு நீ ஒரு 10 பேர் ரெக்வஸ்ட் பண்ணி, ரெக்வஸ்ட்லாம் இல்லை, சாரி ரெக்வஸ்ட்னு தப்பாக சொல்லிட்டேன், சாரி, 10 பேர் ஒரு கமெண்ட்ஸ் இதை பண்ணுங்க ப்ரோன்னு சொன்னால் கூட அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் அவ்வளோதான் பிடிஎஃப்ஏ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ தான் வந்து 3000 தொட்டிருக்கு. எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் 10 லட்சம் 15 லட்சம் போயிட்டுருக்கேன். நான் அப்போலேருந்து வீடியோ போட்டு எல்லாரும், டேய் உனக்கு பின்னாடி வந்தால் உனக்கு முன்னாடி போகிறான், உனக்கு போயிட்டான்டா, நீ இன்னும் அப்படியே இருக்கான்னு சொல்லிட்டு அசிங்கமாக கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் கருணை காட்டி வீடியோஸை கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகி கொடுங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, பக்கத்தில் இருக்கவங்க பக்கத்தில் இல்லாதவங்க, பாட்டி பூட்டி பெரியப்பா சித்தப்பா மாமா பொண்ணு, அப்புறம் அங்கங்கே சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா. லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்போஸ் அவங்க ஃபோன் உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலை பார்த்துட்டு உள்ளே போய் ஆளுன்னு இருக்கும், அதை ஆளை டச் பண்ணிவிட்டு உள்ளே மியூட்டுன்னு இருக்கும் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். அவங்க வீடியோ அவங்க ஃபோனில் நான் இருக்கேன்னு அவங்களுக்கே தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது யாரா இந்த பையன் நல்லா பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்களே வந்து பார்க்கும்போது வீடியோ அப்படியே போயிடும். ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் நேமு கமெண்ட் செக்ஷன். ஓகே, ரொம்ப பேசுகிறல்ல, ரொம்ப நாள் பேசலை, அதனால வச்சு மொத்தமாக பேசுகிறேன். ஓகே காய்ஸ், பாய், டாட்டா. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப். ஓகே.